யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாக்கோபு 5:11. இதோ பொறுமையாக இருக்கிறவர்களே பாக்கியவன்கள் என்கிறோமே. யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த இரக்கமுள்ளவராய் இருக்கின்றாரு. கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஐயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் கொடுத்த வார்த்தை நீடிய பொறுமை, ஆவின் கனிகளில் ஒன்று நீடிய பொறுமை. ஆண்டவரே, அதை குறித்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் பேச சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் நீங்கள் பேசுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீங்கள் தான் பேசணும் ஆண்டவர். உங்கள் பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேசணும் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டு கர்த்தாவே நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய பொறுமை வேண்டும். இன்னைக்கு விசுவாசிகள் என்ன வேணும்? பொறுமை வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீடிய பொறுமை. என்ன பொறுமை? நீடிய பொறுமை. தேவனுடைய அல்லேலூயா. இன்னைக்கு அநேக வாழ்க்கையில் பொறுமை இல்லாதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளாய் பிரச்சனை, ஒருவருக்கு விட்டு கொடுப்பது கிடையாது, குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகுது. காரணம் என்ன? ஒருவருக்கு விட்டு கொடுத்து பொறுமையாக இருப்போமானா அந்த சண்டை வராது, சமாதானம் உண்டாகும். தேவனுடைய பிள்ளைகளே, நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நீடிய பொறுமை. அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே. அல்லேலூயா. யோவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அல்ல? கேள்விப்பட்டிருக்கிறோம். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை? ஏன் பிரச்சனை? பொறுமை இல்லை, அன்பு இல்லை. அன்பு இல்லை. அல்லேலூயா. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அல்லேலூயா பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 13 சொல்லப்படுகிற அன்பு நீடிய சாந்தமும். அல்லேலூயா. நீடிய சாந்தமும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சொல்லப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளே, நீடிய சாந்தம், தயவும் உள்ளது. சாந்தம்ங்கிறது ஆங்கில பைபிளில் பொறுமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாந்தம்ங்கிறது ஆங்கில பைபிளில் பொறுமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு என்னமா? பொறுமை வேணும், பொறுமை வேணும். பொறுமை. நாங்கள் சும்மா பொறுமையோடு தான் சபைக்கு வரோம். ஆண்டவர் பாஸ்டர், நாங்கள் எப்படி தான் பொறுமையோடு கூட வரோம். வந்திருக்கோமே, நீங்கள் சந்தோஷப்படணும். அல்லேலூயா. அது சந்தோஷம். கத்தட்ட சொல்லுங்கள், கத்தட்ட கேட்டு பாருங்க. அல்லேலூயா. நான் அல்லேலூயா அதனுடைய பிள்ளை கத்தட்ட கேட்டு பாருங்க. கத்த சந்தோஷப்படுவாரன்னா நீங்கள் லேட்டாக வாங்க. அவர் சந்தோஷமாக இருக்குன்னா சீக்கிரம் அல்லேலூயா சீக்கிரமாக வாங்க. பாருங்கள், இன்றைக்கி என்ன வேணும்? பொறுமை வேண்டும். யோபுடைய பொறுமையை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? பொறுமை இழந்து தெரிஞ்சுமா, அன்பு சும்மா சாதாரணமாக பேசிக்கிட்டு இருப்போம். திடீர்னு பொறுமை இழந்து பெரிய பிரச்சனையாகி, பெரிய சண்டையாகி, அடிபடி சண்டை வந்து தெரிஞ்சுமா அநேக குடும்பங்களில் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. அநேக குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் எனக்கு சந்தோஷம். 3 குடும்பங்களை ஆண்டவர் பிரிந்து குடும்பங்களை சேர்த்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. கண்கள் அல்லேலூயா. வேதனை. எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? பிரிந்து போன குடும்பங்கள் சேரட்டுன்னு. உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. எல்லா ஊழியம் செய்கிறவங்க எல்லா கிராமத்தில் விசுவாசிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லா ஒரு நாள் உங்களை ஜெபம் நடத்த சொல்லுவேன். ஒவ்வொரு கிராமத்தையும் பேரை சொல்லி அந்த குடும்பத்தை சொல்லி நான் ஜெபம் கத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்றைக்கு ஜெபம் நடத்த சொல்கிறேன்னா தெரியாது. அன்றைக்கு தான் உங்கள் தெரியும் நீங்கள் உண்மையாக ஜெபம் பண்ணுறீங்களா, யாராருக்கும் ஜெபம் பண்ணுறீங்கன்னு தெரியும். ஜெபம் பண்ணணும். எல்லா பேரையும் சொல்லி சபைக்கு வர ஜனங்களுக்காக, ஜனங்க ஊழியம் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். எத்தனை பிரச்சனையோடு கூட இருக்கிறாங்க, எத்தனை கண்ணீரோடு கூட இருக்கிறாங்க. நான் கண்ணீர் வடிக்கிறேன், தேவ சமூகத்தில் போராடுகிறேன். அல்லேலூயா. அற்புதம். கர்த்தர் இந்த வாரத்தில் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து அநேக ஜெபத்துக்கு காலையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபோன் பண்ணுறா, ஜெசிபா பாஸ்டர் குழந்தை அசைவு இல்லை பாஸ்டர், நல்ல அசைவு இருந்தது இல்லை. பாருங்க, அந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண அவளுக்காக சொல்லி ஜெபம் பண்ணி நல்ல தோத்திரம் பண்ணுமான்னு சொல்லி வச்சேன். கடைசியில் 8 மணிக்கிட்ட ஃபோன் பண்ணா,
இப்போ அசைவு இருக்குது பாஸ்டர். அல்லேலூயா. ஜெபிங்க, ஜெபிக்கணும். சும்மா அல்லேலூயா ஜெபம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், நம்ம கிராமத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபிக்கணும். என்னுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு யோபுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில் பெரிய கோடீஸ்வரன், பெரிய பணக்காரன். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழக்கிறான். ஒரே நாளில் இழக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் 10 பிள்ளைகளை இழக்கிறான். 7000 ஆடு இழக்கிறான். 3000 ஒட்டகம், 500 ஏறுமாடு, 500 கழுத, எல்லாவற்றையும் இழக்கிறான். அவருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளே? இன்றைக்கி ஒரு பிள்ளைய கூட பறி கொடுத்தா கூட இன்றைக்கி சபைக்கு வரமாட்டேங்காங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கை பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. எல்லாவற்றையும் இழந்த போதிலும் 1ஆம் கடைசியில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் நான் நிர்வாணியாய் தாயின் வயிற்றிலிருந்து வந்த நிர்வாணியாய் இடத்துக்கு போயிடுறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொன்னான் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, அடுத்து பார்த்தீங்கன்னா அடுப்பமும் ஆண்டவரை விட்டு கொடுக்கலை. எல்லாவற்றையும் இழந்த போதிலும் அவன் விட்டு கொடுக்கலை தேவனுடைய பிள்ளைகளே. சாத்தான் மறுபடியுமாக தேவ சமூகத்தில் போகும்போது கர்த்தர் ஆண்டவர் கேட்குற, என் தாசனாகிய யோபு மேல் கவனம் வைத்தாயோ? அவன் உத்தமனும் சன்மார்க்கும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாயி அவனை போல யாரும் இல்லைங்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. சும்மாவா? எல்லாவற்றையும் அழுத்துட்டான், பெர்மிஷன் வாங்கி தான் எடுத்தான். ஆனால் அல்லேலூயா பாருங்க, அவன் சரீரத்தை அல்லேலூயா தொடுறதுக்கு அதிகாரம் கொடும். சரீரத்தை தொடுறதுக்கு அதிகாரம் கொடும். பாருங்க, அவன் சரீரம் பூரா பற்கள் பொக்களமாக இருக்கிறது, சலம் வடிகிறது, நாற்றம் எடுக்கிறது. அப்போ மனைவி சொல்றா, இன்னும் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ? தேவனை தூசித்து தற்கொலை பண்ணும், சாகும் சொல்றா தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. அவன் சொல்றான், தேவனிடத்தின் நன்மையை பெற்ற நாம் என்னது எல்லாவற்றையும் இழந்தாச்சு, சொத்து இழந்தாச்சு, ஆடு மாடு ஒட்டவங்க எல்லா பிள்ளைகளும் இழந்தாச்சு தேவனுடைய பிள்ளைகளே. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக அல்லேலூயா ஆண்டவரை மறுதலிக்கவில்லை. இன்னைக்கு எத்தனையோ பேர் தூசிக்கிறாங்க, ஆண்டவர் எங்களுக்கு என்னத்தை செஞ்சுட்டாரு, அல்ல ஆண்டவர் எங்களுக்கு என்ன செஞ்சுட்டாருன்னு சொல்லி அநேக தூசிக்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் அல்லேலூயா மறுதலிக்கவில்லை. அப்பவும் அல்லேலூயா தேவனுடைய நன்மையை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா? கர்த்தர் அல்லேலூயா கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவருக்காக சாட்சி உள்ளவனாக இருந்தான் தேவனுடைய பிள்ளைகளே. பொறுமையோடு கூட தான் அவருடைய பின்னாட்களில் இப்படிப்பட்ட அவருடைய சனியேகர் இருந்து ஒரு பக்கம் அவரை வேதனைப்படுத்துகிறாங்க, மனைவி ஒரு பக்கம் வேதனைப்படுத்துகிறா, எல்லா வேதனை அல்லேலூயா. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாண்டும். கடைசி நாளில் அவரை காண்பே, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்று சொல்லுகிறான் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்துக்களை சொல்லப்படும் அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், அல்லேலூயா ஒலிவ மரத்தில் பலட்டு போனாலும், திராட்சை செடியில் கனியட்டு போனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, அதில் ஆட்டு மந்தையில் முதலட்டு போனாலும், அதில் மாடுகள் எல்லாம் பலட்டு போனாலும் தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, என் தேவனுக்குள் களி கூறுவேன். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரா, அதுதான் சந்தோஷம். நீங்க நிறைய கோடிக்கணக்கான பணத்தை வைத்துக்கொண்டு சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், கவலையோடு கூட கண்ணீரோடு கூட அல்லேலூயா புலம்பிக் கொண்டு தெரிகிறார்கள் தேவனுடைய பிள்ளைகள். இன்னைக்கு உங்களுக்குள்ளாக ஆண்டவர் இருக்கிறாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவி அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறாரே. நாம் சந்தோஷப்பட வேண்டும், பொறுமையாக வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. யோபுடைய வாழ்க்கையில் பொறுமையோடு கூட இருந்தான். அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் மனைவி என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நண்பர்கள் சொன்னாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய கர்த்தரை மாத்திரம் விட்டு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் என்னதை இழந்தாலும் தேவனுடைய பிள்ளை கர்த்தரை மாத்திரம் இழந்துடக்கூடாது. இழந்துட்டோன்னா இன்றைக்கி மறிச்சா நரகத்துக்கு போயிடுவோம், பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்காக தான், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக தான் கர்த்தர் சபையை தந்திருக்கிறாரு. அல்லது பாருங்கள், அதுக்காக தான் கர்த்தர் போதித்து கொண்டு இருக்கிறாரு. கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் சத்தியத்தை கொடுத்து சொல்லி கொண்டு இருக்கிறார் தேவனுடைய பிள்ளையே. அவனுடைய வாழ்க்கையில் பின்னால் இப்படிப்பட்ட சூழ்நிலை, எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலை தன்னுடைய சிநேகிதருக்காக செபிக்கிறான்.
மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறான். நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்கள் ஜெபக்குழு ஜெபிக்குதா? மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார், உங்கள் வேதனையை மாற்றுவார். எங்களுக்காகவே நாங்கள் ஜெபிக்கலையே பாஸ்டர், இதில் வர மற்றவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணணுமான்னு சொல்லிட்டு நினைக்கிங்க. அப்படியும் இருக்கீங்க, ஜெபிக்காதவங்களும் இருக்கீங்க. ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிக்காவிட்டால் நீங்கள் தான் கண்ணீர் விடுவீங்க. அவருக்கு ஒரு குறைவும் இல்லை. தேவனுடைய பிள்ளையை தேவனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபிக்கிறான், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறான். கர்த்தருடைய சிறையிருப்பை மாற்றினார். முன்னிலும் 2 இரட்டிப்பான ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளே. முன்னால் அப்புறம் 10 பிள்ளை அல்லேலூயா. சாவுன்னு சொன்னாலே அந்த பொண்டாட்டி மறுபடியும் 10 பிள்ளை பார்த்துருக்கா. அன்றைக்கி என்ன சொன்னா? உசுரை விடும், தற்கொலை பண்ணுன்னு சொன்னால அவ தான், அந்த பொம்பளை தான் அந்த யோபு பொண்டாட்டி தான் மறுபடியும் 10 பிள்ளை பார்த்துருக்குறா யோபுக்கு. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. பாருங்க, அது மாத்திரமல்ல, இப்போ ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதம். முன்னால் 7,000, இப்போ எடுத்து 14,000 ஆடு, 3,000 ஒட்டகம், முன்னால் இருந்து இப்போ 6,000 ஒட்டகம், 500 எருமாடு, 1000 எருமாடு, 500 கழுதை, 1000 கழுதை. அல்லேலூயா. பாருங்க, இது எல்லா இரட்டிப்பாய் ஆசீர்வாதம். காரணம் என்ன? அவருடைய பொறுமை. தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா. பொறுமையோடு கூட சகித்தான், பொறுமையோடு கூட மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறான். தன் எல்லாவற்றையும் இழந்த போதிலும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அனுபவம் இருந்தது. அல்லேலூயா. ஜெபிங்க. ஒளிஞ்சர் தேவனுடைய பிள்ளைகள் எல்லா விசுவாசிகளுக்காக, எல்லா கிராமம், கிட்டத்தட்ட 44 கிராமம், 45 கிராமம், இப்போ 45 கிராமத்திலிருந்து கடந்த நாட்களில் வந்திருக்கிறாங்க. பாருங்க தேவனுடைய பிள்ளை, அவளுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். தேவனுடைய பிள்ளைகளை உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். தேவனுடைய பிள்ளைகள் நினைவு பொறுமை வேணும். அல்லேலூயா. தேவனுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வதித்தார். பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 13:4 சொல்லப்படுது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. ஆங்கிலத்தில் நீடிய பொறுமை என்பது அல்லேலூயா சொல்லப்படுது. தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா. ஆங்கிலத்தில் இது தமிழில் சாந்தம் சொல்லப்படுது. சாந்தம் எப்போ அவளா ரொம்ப சாந்தமாக இருப்பா, அவனா சாந்தமாக இருப்பான். பொறுமை. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி சொல்லணும், நம்மளை பார்த்து சொல்லணும். அல்லேலூயா. எப்பா அவள் சர்ச்சுக்கு போகிறா, அவளுடைய பேச முடியாது, ஒரு வார்த்தை பேசுனா 10 வார்த்தை அடுக்குவான்னு சொல்லக்கூடாது. கடந்த நாட்கள் நாங்கள் ஊழியத்துக்கு போயிருக்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அநேக மனைவிமார் ரட்சிக்கப்பட்டதுனால புருஷமாருக்கு அடி கிடைக்கல. ஊழியத்துக்கு போன இடத்துல செய்தி கொடுக்கும்போது சொன்னேன், இன்றைக்கி என்ன செய்யுமா இன்னைக்கு மனைவிமார் ரட்சிக்கப்பட்டதுனால புருஷமாருக்கு அடி கிடைக்கல. உடனே ஒரு அம்மா சொல்லிச்சு, பாஸ்டர் என் புருஷனை குத்து 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 நல்லா குத்துவேன், அடிப்பேன். யார்? நான் அவருக்கு தெரியாது, அன்னைக்கு தான் தெரியும். அல்லேலூயா. 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 பாருங்க, இன்னைக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் பாவச்சத்திர விசுவாசி வைக்காப்பட்டில் இருக்காரு. அவர் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட முன்னால் விறகு கட்டையால் தான் பொண்டாட்டி அடிப்பார், விறகு கட்டையால் தான் அடிப்பார். ஆனால் அல்லேலூயா, அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் அடிபட வேண்டியிருக்கிறது, மனைவிட்டு அடிபட வேண்டியிருக்கு. அல்ல பாருங்க தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு என்னது? ரட்சிக்கப்படணும். குடும்பம் ரட்சிக்கப்பட்ட பிரச்சனை இல்லை, நம்ம ஜெபம் பண்ணணும். தேவனுடைய பிள்ளையே அல்ல அங்கே சொல்லப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் அன்பு நீடிய சாந்தம். அல்ல நீங்கள் யாரிடத்தில் தயவு உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறவரிடத்தில் தயவாக இருப்பது எளிதானது. யார்கிட்ட தயவாக இருக்கீங்க? உங்கள்கிட்ட அன்பாக இருக்கிறவங்க நீங்கள் தயவாக இருக்கலாம், ஆனால் உங்கள் எதிரிகிட்ட தயவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்கள் எதிரிகிட்ட தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா, உங்களை திட்டுறவங்க, உங்களை துன்பப்படுத்துகிறவங்க, உங்களை வேதனைப்படுத்துகிறவங்க, உங்களை அடிக்கிறவங்க, அவங்க மத்தியில் அல்லேலூயா அன்பாக இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளே அவ்விடத்தில் நீடிய பொறுமையுடையவர்களாக இருப்பது தான். பார்த்தீங்கன்னா, சீனா தேசத்தில் நான்சி
விக்டர் 2 பேர் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவருடைய தகப்பன் நான்சியுடைய தகப்பனும் விக்டருடைய தகப்பனும் நண்பர்கள் சின்ன பிள்ளைகள் பிறந்திருக்கும் பொழுது 2 பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க. பிள்ளைகள் வளர்ந்து என் பையனுக்கு உங்கள் மகளை தான் கட்ட வேண்டும் என்று பொறுத்தன அப்போ வாக்கு பண்ணினார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. பார்த்தீங்கன்னா இங்கே நான்சி வளர்ந்து கொண்டிருக்கும்போது திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டா, விபத்தாகி முகம் பூரா கோரையாகிவிட்டது. என்னுடைய பிள்ளைகளே. ஆனால் அவங்க பொருத்தனை நிறைவேற்றுவதற்காக, வாக்கை நிறைவேற்றுவதற்காக 2 பேருக்கும் கல்யாணம் முடித்து வைத்தார்கள். நான்சிக்கும் விக்டருக்கும் கல்யாணம் முடித்து வைத்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, 2 பிள்ளைகள் பெற்றார்கள். ஆனால் அந்த விக்டர் நான்சியை நேசிப்பது கிடையாது. வர அவளை வெறுத்தாள். அவளை மனைவியை வெறுத்தான். தேவனுடைய பிள்ளைகளே, அவளோடு பேச மாட்டான். அவளை சும்மா திட்டிக்கிட்டே இருப்பான். அல்ல, அவளோடு கூட அவன் முகத்தை பார்க்க மாட்டான். அப்படியாக அவருடைய குடும்பம் அப்படியாக சமாதானம் இல்லாத குடும்பமாய் மாறிவிட்டது. ஆனால் நான்சி நல்லா செபிக்கிறவள், தேவனுக்கு பயந்து நடக்கிறவள். தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, அல்ல கர்த்தருக்கு பயந்து நடந்தா எப்படி வந்தாலும் பார்த்தீங்கன்னா, அப்படி புருஷன் பேசாட்டாலும் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்து கொண்டிருந்தாள். சாப்பாடு காரியம் எல்லா காரியம் செய்து கொண்டிருந்தாள். திடீரென்று விக்டர் சுகவீனமாய் படுத்தான். தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுதும் அவளை கவனித்து கொண்டிருந்தாள். அவனுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் செய்து கொண்டிருந்தாள். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாக செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஒரு கண்ணை இழந்தான். கண் பார்வை குறைந்தது. அடுத்து 2 கண்களும் பார்வை குறைந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. என்று அப்பொழுது இவள் வீட்டில் போய் சின்ன சின்ன வேலைகளை செய்து சம்பாத்தியம் பண்ணி அதை அவனுக்கு கொடுத்தாள். ஆஸ்பத்திரியில் இருந்தான். அவனுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருந்தால் தேவனுடைய 2 கண்கள் பார்வை இழந்தவனாக திடீர்னு அவன் சொன்னான், இனி என்னை பார்க்க வரக்கூடாது, ஆஸ்பத்திரிக்கு என் முகத்தில் முழிக்கக்கூடாது என்று. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. மனைவியை பார்த்து சொன்னான், அல்லேலூயா, கண்களை இழந்த தேவனுடைய பிள்ளைய. அப்பொழுதும் அவள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டிருந்தாள். அவனுக்கு யாரோ ஒருத்த கண்ணை கொடுத்துருக்குறாங்க. ஒரு கண்ணை கொடுத்துருக்கிறான். சுருக்கமாக சொல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கண்ணை கொடுத்துருக்குறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. அவன் கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. 2 பிள்ளைகள், அவங்களுக்கு 2 பிள்ளைகள். அப்பொழுதும் அவன் அற்பமாக நினைத்தான். அவளை திட்டுவான். அல்லேலூயா. என்ன சொன்னால் அவளை திட்டுவான். தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது அவள் பொறுமையாக இருந்தாள். அதில் எதுவுமே பேச மாட்டாள். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இருப்பீங்களா? பாஸ்டர், நான் பொறுத்துக்கிட்டே இருந்தேன், அவர் பாட்டில் பேசிக்கிட்டே இருக்கார், எவ்வளோ நேரம் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது, அதனால் 2 கெட்ட வார்த்தை சொல்லி அவரை திட்டேன். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, அவள் திட்டலை, நேசித்தாள். அப்பொழுதுதான் பிள்ளைகள் சொல்லிச்சு, ஏம்மா சொல்லுங்க, அப்பாட்ட சொல்லுங்க. திடீர்னு அல்ல பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, என்ன சொல்லணும், எதுக்காக தேவனுடைய பிள்ளை, அல்லையா என்ன சொல்லணும், அல்லையா பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளை சொல்லுங்கும் பொழுது என்ன பார்த்தீங்கன்னா, அப்பொழுது என்ன திடீர்னு அவன் முகத்தை பார்க்குறான். நான்சியுடைய முகத்தை பார்க்குறான். ஒரு கண் மாத்திரம்தான் இருக்கிறது. ஒத்த கண் தேவனுடைய பிள்ளைகளை. பாருங்க, ஒத்த கண் மாத்திரம் இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. அவருடைய வாழ்க்கையில் அல்லையா அப்போதான் அவளை யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் மேல் அன்பு கொடுத்தான். தேவனுடைய பிள்ளைகளே, அவள் மேல் அன்பு கொடுத்தான். இதுவரைக்கும் அவள் மேல் நேசிக்காமல் இருந்தான். எனக்கு அவள் எவ்வளோ திட்டுனேன், எவ்வளோ அவள் வெறுக்க பேசக்கூடாது என்னெல்லாம். பாருங்க, தேவனுடைய எவ்வளோ சொல்லி பார்த்தேன், ஆனாலும் அவள் என்னை நேசிக்கிறவளாக இருந்தாள். காரணம் என்ன? பொறுமை. தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கப்புறம் அவள் மேல் அதிகமாக அன்பு கொடுத்தான். ஒருவேளை அன்னைக்கா அல்லது தேவனுடைய பிள்ளையே, இவள் செய்யாவிட்டால் விவாகரத்து நடந்திருக்கிறோம். இத்தனையோ குடும்பங்கள் விவாகரத்து நடந்து கொண்டு இருக்கிறது. ஆவிக்குரியவர்கள், விசுவாசிகள், பாசுடைய பிள்ளைகள் கூட இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் தேவனுடைய டைவர்ஸ். ஆனால் பொறுமை இல்லை தேவனுடைய பிள்ளைகளை. இன்றைக்கி என்ன வேணும்? பொறுமை வேணும். நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றால்
பொறுமை வேணும் அவருடைய வாழ்க்கையில். தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா, நான் நீண்ட நாட்களாக தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா பாடுகள் அனுபவித்த போதும் தன் கணவருக்கு தயவு பாராட்டினால் இயேசுவை போல பார்த்து மன்னிக்க வேண்டும். நம்ம மன்னிக்கணும். இயேசு நம்மளை மன்னிக்கிறார்ல, நம்முடைய பாவத்தை மன்னிச்சிட்டாரு, எல்லாவற்றையும் மன்னிச்சிட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் மன்னிக்கிறவர்களாய் மாற வேண்டும். பொறுமையாய் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரே எனக்கு அந்த பொறுமையை தாருங்கப்பா, என் குடும்பத்தை நடத்த எனக்கு பொறுமையை தாருங்க ஆண்டவரே, என் பக்கத்து வீட்டுக்காரங்க மேலே நேசிக்கிறதுக்கு எனக்கு பொறுமையை தாங்கப்பா. அவங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் திட்டாதீங்க. அவங்க ஏசுகிறாங்களா, ஏசட்டும். பேசுனா பேசட்டும். நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையாக இருப்போம் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் எனக்கு தெரியும் பாருங்க, ஆர்வலில் மூட சமைக்கிறவர், அவர் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளை, அவர் மூட சமைப்பார். மூட சுமந்துட்டு நல்லா தண்ணி போடுவார். நல்லா தண்ணியை போட்டுட்டு வீட்டில் வந்து பொண்டாட்டியை போட்டு அடிப்பார். பொண்டாட்டியை போட்டு அடின்னு அடிப்பார். ஆனால் அந்த அம்மா நல்ல விசுவாசி, ஜெபிக்கிற அம்மா, ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் புருஷன் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே வந்து அடிப்பார். அந்த அவர் வேலையை விட்டு வருமுனால வீட்டில் வெண்ணி போட்டு வைக்கும். நீங்கள்லாம் வெண்ணி போட்டு வைப்பீங்களா? வெண்ணி கொதிக்க வச்சு வெண்ணி பானைக்குள்ளே தூக்கி வச்சிருவீங்க. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் இவனுக்கு வெண்ணி போட்டு கொடுக்கணுமாங்க, குடிகார பிள்ளைக்கு வெண்ணி வேறையா கேட்போம். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் வெண்ணி போட்டு கொடுக்கும், சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கும். அடி வாங்கிட்டு தேவனுடைய பிள்ளையே அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் படுத்துருவார். நம்ம கட்டில் பக்கத்தில் இருந்து அவர் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணும். ஆண்டவரே ரட்சி, ஆண்டவரே ரட்சி. அநேக நாட்களாக பொறுமையோடு கூட ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறது. பொறுமையோடு கூட தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறது. பார்த்தீங்கன்னா திடீர்னு அவர் முழிக்கிறாரு. இந்த அம்மா கண்ணிலேருந்து கண்ணீர் வடிந்து கொண்டு இருக்கிறது. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் முழங்கால் போட்டார். அவர் ரட்சிக்கப்பட்டார். தேவனுடைய பிள்ளையே அன்பினால் தான் ரட்சிக்க முடியும். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் அல்லேலூயா சண்டை போட்டுட்டு நீ ரட்சிமா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்ல முடியாது. உங்கள் ஜெபம் பொறுமையாக நீங்கள் ஜெபிக்கணும். ஒருவேளை ஒரு சில ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்கும், ஒரு சில ஜெபத்துக்கு லேட்டாக கிடைக்கும். தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா மில்லில் வேலை பார்த்தாரு. தூத்துக்குடி மில்லில் வேலை பார்த்தார். தேவனுடைய பிள்ளைகளே அவர் ரட்சிக்கப்பட்டுட்டார். ஒரு கொட்டு வாங்கினார். கொட்டு வாங்கி வீட்டில் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பார். பாட்டு பாடி கொட்டடித்து பாட்டு பாடிக்கிட்டே இருப்பார். தேவனுடைய பிள்ளையை அவருடைய வாழ்க்கையில் அல்லேலூயா. அந்த அம்மா ரட்சிக்கப்படலை. இந்த ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பார். அந்த அம்மா தேங்காவை தட்டும் அடி குழவி அணிச்சான். அம்மி குழவி. இப்போ அம்மி குழவி இல்லை, அன்னைச்சுமா அம்மி குழவிக்குமா டங்கா டமா டமா டமான்னு தூக்கி போட்டு அடிக்குமா ஒரு அல்ல பாட்டு பாடும்போது. பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் அவர் விட மாட்டார். ஒரு நாள் என்ன போச்சு, மீனை கழுவி தண்ணியை அப்படி தலை மேலே ஊற்றிச்சு. தலை மேலே ஊற்றிட்டு உங்கள் வீட்டுக்காரர் என்ன செய்வார்? நீங்கள் ஊற்றிட்டீங்க, உங்கள் வீட்டுக்காரர் என்ன செய்வார்? கொல்லு 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 கொன்னுருவார். ஆனால் அவர் தோத்திரம் 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 ஊற்றிருக்கு. தண்ணி உடம்புல மீனை கழுவி தண்ணியை ஊற்றிட்டுங்க அவர் தோத்திரம் போட்டார். நீங்கள் நினைக்கிங்க அவன் கிறுக்கு போய நினைக்கிங்க. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு. அல்லேலூயா. எப்படி? அது பொறுமை வேணும். நமக்கு பொறுமை இல்லையே. ஒரு ஜாமான சொல்லியிருப்போம், வாங்கிட்டு வரல, எப்படி இருக்கும்? கடுகு பொரிஞ்ச மாதிரி பொறிக்கிறோம். மறந்துட்டாரு. பாருங்க இதனுடைய பிள்ளைக்கு பொறுமை வேணும். விசுவாசிகள் எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு சில வீட்டுக்கு போயிட்டால் நம்ம போயிட்டால் கூட பிள்ளைகள் எப்படி தான் உட்காந்து சேரில் உட்காந்துருக்கோம், நம்ம நிற்கணும். அப்போ தான் அந்த அம்மா வந்து சொல்லும், எந்திரி பாஸ்டர் நிற்கிறாரு நீ உட்காந்துருக்கன்னு. எல்லாம் கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா, நம்ம எல்லாரையும் நேசிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே இயேசு மன்னிக்கிறார். நாட்களில் தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிச்சனால இன்றைக்கி அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்புடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகுச்சனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு
அதை நன்மையாக முடிய பண்ணினார். இங்கே பார்க்கிறதுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 5-7 வரைக்கும் படிச்சிங்கன்னா, யோசேப்புடைய வாழ்க்கையில் 17 வயசில் அல்லது அவனுடைய தகப்பன் அதிகமாக அவனை நேசித்தார். அது மாத்திரமல்ல, அவன் சொப்பனம் கண்டான். தேவனுடைய பிள்ளைகளே, சொப்பனத்தை பார்த்தான். என்னது? அல்ல வயலில் அரிக்கட்டுகளை கட்டி கொண்டிருக்கும் பொழுது, 12 பேரும் கட்டி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய அரிக்கட்டு நடுவில் நிற்கிறது. 11 அரிக்கட்டுகளும் தாழ விழுந்து பணிகிறது. அவன் சும்மா இதை சொன்னான், இப்படி கண்டனன்னு சொன்னான். அவ்வளோதான், அவன் மேலே பயங்கரமாய் வெறுப்பாய் மாறிவிட்டார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அடுத்து சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அல்லது வணங்குறத பார்க்குறான். மறுபடியும் தகப்பன் கூட அவன் மேலே கொஞ்சம் வெறுத்தான், அவனை மனசில் வச்சுக்கிட்டான். ஆனால் சகோதரர்களுடைய பகைத்தார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அந்த பகைத்த சகோதரர்களுக்கு ஆகாரம் கொண்டு போகும்போது அப்பா கொடுத்து அனுப்புகிறாரு. கொண்டு போகும்போது தான் அவனை பிடிச்சி குழியில் தூக்கப்பட்டாங்க. சொப்பனக்காரனை கொலை செய்ய வேண்டும் இருக்கும்போது குழியில் தூக்கப்பட்டாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு தப்பு பண்ணலை. அவனுடைய வாழ்க்கையில் அவனை வேதனைப்படுத்தினார்கள். அவன் போத்திபார் வீட்டில் விற்கப்பட்டான். பார்த்தீங்கன்னா 39ஆம் அதிகாரத்தில் போத்திபார் வீட்டில் அவன் இருக்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். என்றைக்கு யோசேப்பு அந்த வீட்டுக்கு வேலைக்கு போனானோ, யோசேப்பின் நிமித்தம் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வேலை பார்க்குற எஜமானுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம வேலை பார்க்குறோம், அவங்க ஓனருக்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணி அவன் ஆசீர்வதிக்கப்படணுமோ? சொல்லக்கூடாது. அவங்க நல்லா இருந்தால் தான் நமக்கு வேலை கிடைக்கும். பாருங்க, தேவனுடைய பிள்ளையே, அவளுக்காக நம்ம ஜெபிக்கணும். பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அடுத்து அந்த போத்திபார் வீட்டில் மனைவி இவன் மேலே கண்ணு வைத்தா. கடைசியில் தப்பு பண்ணாதவனை தூக்கி ஜெயிலில் அடைச்சாங்க தேவனுடைய பிள்ளைகளே. அந்த அதிகாரத்தில் பின்பகுதியை பார்ப்பீங்கன்னா, சிறைச்சாலையில் இருக்கும்போதும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தவறு பண்ணலை, ஒரு தப்பு பண்ணலை. ஆனால் சிறைச்சாலை தேவனுடைய பிள்ளை அவனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? கண்ட சொப்பனம் என்னது? அல்லேலூயா. 11 அரிக்கட்டுகளும் இவனை தாழ விழுந்து வணங்குறத பார்த்தா. சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அல்லேலூயா வணங்குறத பார்க்குறான். ஆனால் நடக்கிறது பூரா வித்தியாசமாக இருக்கிறது இவனுடைய பிள்ளைகளே. நடப்பதெல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. 17 வயசில் அவன் அல்லேலூயா சொப்பனத்தை பார்த்தான். ஆனால் ஜெயிலில் பல வருடங்களாக விலங்கினால் ஒடுக்கப்பட்டான். அல்லேலூயா. விலங்கு போட்டு அவனை ஒடுக்குனாங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அல்லேலூயா பாருங்கள், ஜெயிலில் கடைசி இவன் இவனை பார்த்து ஜெயில் வார்டன் பார்த்தான். நீ பார்த்துக்கோப்பா, எல்லாரையும் நீ பார்த்துக்கோன்னு சொல்லி அங்கேயும் ஒரு ப்ரமோஷன் கிடைச்சது. அது மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளையே, இப்போ என்னது? அடுத்து பார்வோன் சொப்பனத்தை பார்க்குறான். அப்போ 2 பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெயிலில் இருக்கும்பொழுது 2 ஆட்கள் வராங்க. எஜமான் அல்லேலூயா, பானபாத்திரக்காரனும் சுயம்பாயின் தலைவனும். ராஜாவுக்கு பானபாத்திரம் கொடுக்கிறவன், ஆகாரம் சமைத்து கொடுக்குற சுயம்பாய் தலைவன் தேவனுடைய பிள்ளைகளே. பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஜெயிலுக்கு வராங்க. சொப்பனம் பார்க்குறாங்க. காலையில் கவலையோடு கூட இருக்கும் பொழுது தான் அவங்களுக்கு, ஏன் கவலையோடு கூட இருக்கீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க, முகம் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது சொப்பனத்தை சொன்னாங்க, 3 நாளில் உன்னை உயர்த்தி நீ ராஜாவுக்கு மறுபடியும் பானபாத்திரம் கொடுப்பாய். நீ 3 நாளில் இல்லையா ராஜா உன்னை தூக்கில் போட போகிறான்னு சொன்னான் என்னுடைய பிள்ளைகள். அதே மாதிரி நடந்து. அப்பன்னு சொல்கிறேன், பானபாத்திரம் பார்த்து நிச்சயமா ராஜாவிட்ட பானபாத்திரம் கொடுக்கும்போது என்னை நினச்சிக்கோ, என்னை எப்படியாவது ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்திருப்பான்னு சொல்லும் பொழுது அவன் மறந்துட்டான். தேவனுடைய பிள்ளை நன்மைக்கு தான் மறந்ததுன்னு அவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா. ஒரு சில நேரத்தில் நம்ம நினைச்சு இந்த நேரம் கிடைக்கலையே நினைக்கலாம், அது பின்னால் கிடைக்கும். அது நன்மைக்கு ஏதுவாக. பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழித்து அவன் இந்த பானபாத்திரம் சொப்பனம் பதில் சொல்லி 2 வருஷம் கழித்து ராஜா சொப்பனம் பார்க்குறான். சொப்பனத்துக்கு பதில் சொல்ல ஆள் இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. அப்பொழுதுதான் பானபாத்திரம் சொல்லி கடைசியில் அவன் எங்கே வரான்? ராஜாவுடைய சமூகத்தில் வருகிறான். 41ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொல்கிறான் சொப்பனத்தை 7 வருஷம் நல்ல செழிப்பு வரும், அடுத்து 7 வருஷம் பயங்கரமான பஞ்சம் வரும். அதுக்கு நல்ல நாணமுள்ள மனுஷனை பார்த்து அவன் இருக்கிற காலத்தில் சேர்த்து வைக்க சொல்லும் பொழுது அவன் ராஜா சொன்னான்,
தேவ ஆவியை பெற்ற உன்னை போல யாரும் இல்லைப்பா. தேவ ஆவியை பெற்ற உன்னை போல யாரும் இல்லை, நீ தான் இருக்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் உயர்த்தினார். நிஜமா தேசத்துக்கு அதிகாரியாக, எகிப்து தேசம் எங்க எல்லாருக்கும் அதிகாரியாக உயர்த்தப்பட்டான். தன்னுடைய கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை கலட்டி கொடுத்தான். தன்னுடைய பிள்ளைகளே, பொறுமையோடு கூட பாடுகளை சகித்தான், பொறுமையோடு கூட பாடுகளை சகித்தான். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் சின்ன பிரச்சனை வந்துடு. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது? நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஏன் எனக்கு இந்த பாடுகள் வந்தது? எனக்கு ஓத்திரம் வந்தது, நான் என்ன செஞ்சேன்? ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்தது? ஏன் எனக்கு இந்த போராட்டம் சொல்லி இன்றைக்கி அநேகர் முறுமுறுக்கிறாங்க. அநேக ஜனங்கள், விசுவாசிகள் முறுமுறுக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மேலே தப்பு கிடையாது. யார் மேலே தப்பு? நம்ம மேலே தான் தப்பு. நம்ம ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கலை பாருங்க. நம்ம அநேக தப்புகளை வைத்துக்கொண்டு யார் மேலே குற்றம் சொல்லுகிறோம்? ஆண்டவர் மேலே குற்றம் சொல்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு குறைச்சல் அல்ல, பொறுமையோடு பாடுகளை சகிக்கிறான், பொறுமையோடு கூட பாடுகளை சகிக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறது பூரா நன்மைக்கு தான், அவர் எல்லாத்துக்கும் நன்மைக்கு தான். தேவனுடைய பிள்ளை நம்முடைய குடும்பத்தில் நமக்கு செய்கிறாரா அல்ல, அவர் ஆராதிக்கிற நமக்கு என்னெல்லாம் நடக்கும், எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அல்லையா பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் பாருங்கன்னா அல்லையா பாருங்க, அதிகாரியாக எகிப்து தேசம் எங்கும் எல்லாருக்கும் அதிகாரியா. நான் பொம்மைக்கு ராஜா, நான் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பேன், எல்லாம் உன் கையில் தாரன்னு சொல்லி முத்திர மோதிரத்தை கலத்தி யோசேப்புடைய கையில் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் நீண்டிய பொறுமையாக இருந்ததுனால அவன் அந்த எகிப்து தேசம் எங்கும் அதிகாரியாக மாறினான். அது மாத்திரம் எல்லா ஜனங்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவனாய் மாறினான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா ஜனங்களுக்கும் எகிப்து தேசம் எல்லாரும் ஆட்டம் வந்தாங்க. யோசேப்பிட்ட வந்து ஆகாரம் வாங்க வந்தாங்க. அவன் 2ஆம் ரதத்தில் அல்ல ரதத்தில் போகிற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தினார். தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. தேசத்தை சுற்றி பார்க்கணும், எதில் போவான்? அந்த 2ஆம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ரதத்தில் எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்க போவான். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. பாருங்க, அடிமையாய் வந்த யோசேப்பு, அகதியாய் வந்த யோசேப்பு, பிடித்து அல்லேலூயா அகதியாய் பிடிக்க கொண்டு வந்த யோசேப்புக்கு அல்லேலூயா கர்த்தர் காரணம் அப்படி நீடிய பொறுமை. தேவனுடைய பிள்ளைகள், அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பொறுமையாக இருக்கிறோமா? நம்ம வீட்டில் உள்ள சத்தம் அடுத்த வீட்டுக்கு கேட்கா? நீங்கள் 2 பேர் சண்டை போடுறீங்க, அதை கேட்க அடுத்த வீட்டுக்கு கேட்கா என்ன சொல்லுவாங்க? போராடலாம். பைபிளை தூக்கிட்டு வச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு அல்லேலூயா மினுக்கிக்கிட்டு எங்கே போகிறா? சர்ச்சுக்கு போகிறாலாம் சொல்லுவாங்களே, சொல்ல மாட்டாங்களா? வீட்டில் பார்த்தா சத்தத்தை எப்படி இருக்கு? தேவனுடைய பிள்ளை, பொறுமை வேணும். ஆண்களுக்கும் பொறுமை வேணும், பெண்களுக்கும் பொறுமை வேணும். தேவனுடைய பிள்ளைகளே, பொறுத்தவர் பூமி ஆழ்வான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி என்ன வேணும்? பொறுமை வேணும். நம்முடைய வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில் அல்லேலூயா அமைதியாக பேசுங்க, அன்பாக பேசுங்க. அல்லேலூயா. பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்புடைய வாழ்க்கையில் பொறுமையாக இருந்ததுனால அவன் உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. எகிப்து தேசம் மாத்திரமல்ல, அப்படி அங்கே கானான் தேசத்தில் பஞ்சம் வந்து விட்டது. சொப்பனை நிறைவேற வேண்டும். அவங்க சகோதரர்கள் ஆகாரம் வாங்க, எகிப்து தேசத்தில் ஆகாரம் கிடைக்குப்பா, பிள்ளைகளெல்லாம் பார்த்து அனுப்புகிறான். தேவனுடைய யாக்கோபு அனுப்புனான். தேவனுடைய பிள்ளைகளே, 10 பேர் வந்தாங்க, ஆகாரம் வாங்க வந்தாங்க. யோசேப்புக்கு தெரியும், தன்னுடைய சகோதரர்கள் தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, அவளுக்கு அல்லேலூயா பார்த்தீங்கன்னா வேவு பார்க்க வந்திருக்கேன் சொன்னான். ஆனால் இவங்களுக்கு தெரியல, யோசேப்புன்னு யாருக்கு தெரியல. அல்லேலூயா. யாருக்கு? தன்னுடைய சகோதரர்களுக்கு தெரியல. தேவனுடைய பிள்ளைகளே, காலை விழுந்து வணங்கினாங்க. 5 முறை வணங்கியிருக்கிறாங்க. 5 முறை சொப்பனை நிறைவேறுது. இன்னைக்கு அநேகருக்கு சும்மா பள்ளிப்படுத்தின ஒரு வார்த்தை, ஆமாம் அவர் பேசுவாருன்னு நினைக்கிங்க, ஒரு நாள் நிறைவேறும். அன்னைக்கு சொல்லுவீங்க, பலிபடுத்தின வார்த்தை வந்தது, என் குடும்பத்தில் நடந்து விட்டேன்னு சொல்லுவீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, செபியுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அசால்ட்டாக இருக்காதீங்க. இங்கேருந்து வார்த்தை வருதா, நீங்கள் அசால்ட்டாக நினைக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளே அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது. அடுத்தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தார் போகிற எங்கே கொடுட்டான். பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருப்போம்? அன்றைக்கி என்ன பாடுபடுத்தின, என்னை வேதனைப்பட குழியில் தூக்கி போட்ட, அடிமையாக என்னை விற்று போட்ட, அண்ணன் கதறின, நீ இங்கே இறங்கவே இல்லைன்னு சொல்லி நம்ம திட்டிருப்போம். தேவனுடைய பிள்ளை. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில்
ஒன்றுமே சொல்லலை, ஆகாரத்தை கொடுத்து விட்டான். அடுத்த மட்டுமா பென்னிமீனை கூட்டு வர சொன்னான். ஒரு தேவனுடைய பிள்ளைகளே பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டு வந்தாங்க. தேவனுடைய பிள்ளைகளே இன்னொரு சகோதரன் வீட்டில் இருக்க யார், இவன் கூட பிறந்த சகோதரன் கூட்டு வந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் யாக்கோபு மரித்த பிறகு அது பாருங்கள் பயம். சகோதரி போய் நம்மளை என்னச்சுமா என்ன படுத்த போகிறானோ தெரில, அப்பா இருக்க வேண்டிய நம்ம நேசித்தான், அதுக்கப்புறம் ஜமா இனி என்ன செய்ய போகிறானோ தெரியலன்னு சொல்லும் பொழுது அவருடைய பிள்ளைகளே அவன் சொல்கிறான். அதான் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினார். இங்க பாருங்க தேவனுடைய பிள்ளை, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தீமை செஞ்சிட்டாங்க. ஆனால் நினைச்சுமா தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் நினைச்சுமா தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தீமை செய்ய நினைச்சீங்க, ஆண்டவர் எனக்கு நன்மையாக மாற்றினார். உங்களுக்கு தீமை செய்கிறாங்களா, ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை தருவார். தேவனுடைய பிள்ளைகளே நன்மையாக மாற்றுகிற ஆண்டவர். அவங்க மற்றவங்க உங்களுக்கு தீங்கு செஞ்சால் அவங்க மத்தியில் உங்களை உயர்த்துகிற தேவன், சத்துருக்கு மத்தியில் பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன், அவர் உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்த வேண்டுதான் யோசுவா பார்த்து சொன்ன வார்த்தை தான். இன்றைக்கு உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் அல்லேலூயா அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிங்க. நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணும், பொறுமை வேணும், நீடிய பொறுமை. கலாத்தியர் 5:22 அதான் சொல்கிறது, அன்பு சந்தோஷம் ஆவின்கள் 9 நீடிய பொறுமை. இன்னைக்கு என்ன வேணும், நீடிய பொறுமை வேணும். பொறுமை இல்லாமல் பேசிட்டு அடுத்து தெரிஞ்சுமா நம்ம தான் வேதனைப்பட போகிறோம். அவசரப்பட்டுட்டேனே கண்ணீர் வடிக்கிற யாரு, நம்ம தான் வடிக்க போகிறோம். நிதானமாக பேசுங்க. அல்லேலூயா. பாருங்க அவனுடைய வாழ்க்கையில் நீ தீமை செய்ய நினச்சிங்க, ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றினார். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே 30 வயதில் உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. பாருங்க 30 வயதில் உயர்த்தப்பட்டான். 37 வயசில் தான் அதுக்கப்புறம் தான் அவனுடைய சகோதரர்கள் தானியம் வாங்க வந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு பிறகு தான் யாரை சந்திக்கிறா, தன்னுடைய சகோதரர்களை சந்திக்கிறான். அல்லேலூயா. பாருங்க அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் ஏன் நினைக்கலாம், அவனுடைய சகோதரர்கள் 5 முறை வணங்கினாங்க தேவனுடைய பிள்ளைகளே. அதான் அவன் சொல்கிறான், ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளோடைய பச்சமாக பேசினான். ஆறுதல் சொல்லி பச்சமாக பேசினான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஆறுதல் பண்ணுகிறவர். ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளே வெட்கப்படுத்த மாட்டார். உங்கள் வாழ்க்கையிலும் என் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை என்று சோர்ந்து போகாதிருங்கள். என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை போச்சு அடுத்து இன்னொரு பிரச்சனை வருது, ஏன் வாழ்க்கையில் பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து கொண்டு சோர்ந்து போகாதீர்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அமைதியாக சென்ற வாழ்க்கையில் திடீர்னு புயல் வீசுகிறது, அமைதியாக கப்பல் போய்கிட்டு இருக்கிறது, படகு போய்கொண்டிருக்கும் போது திடீர்னு புயல் வீச ஆரம்பிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே கலங்காதீங்க, இயேசு உங்களோடு கூட இருக்கிறாரு. இயேசு உங்களோடு கூட இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல, இறையாதே அமைதலாருன்னு சொல்கிற தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளே, பொறுமையாக இருக்கும் பொழுது அல்லேலூயா உங்களை உயர்த்த தேவன் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். உங்களை உயர்த்துவதற்காக தான் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். சோதனையை பார்த்து கலங்க வேண்டாம், அடுத்த உயர்வை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். படுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனை வருதா, சங்கீதக்காரன் சொன்னான், ஒவ்வொருத்தரப்பட்டது நல்லது, அதனால் நம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டே சொல்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ளணும். ஒருத்தரம் வந்தபோது நான்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும்போது அப்போ நினைப்பேன், ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அடுத்த ஆசீர்வாதம் இருக்கிறது, அப்படி தான் நினைப்பேன். சோர்ந்து போக மாட்டேன். ஏன் ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுறேன், ஏன் ஊழியத்துக்கு போகிறேன், ஏன் எனக்கு இந்த இவ்வளோ பிரச்சனை? ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கல. பாருங்க தேவனுடைய பிள்ளை எல்லாம் வரலாம், இல்லை நன்மைக்கு தான். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனுடைய அன்புகளுக்கு சகலமும்
நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. என்னுடைய பிள்ளைகளே, நீடிய பொறுமை உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் பொறுமையாக இருப்போம். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. இப்போ நிஜமாக அவனுடைய வாழ்க்கையில் உயர்த்தப்பட்டான். யோபுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்த போதிலும் பொறுமையாக சகித்தான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, தேவனுடைய ஒரு சில விசுவாசிகளை பார்த்து நான் பேசும்போது அவர்கள் நான் சபைக்கு வந்துட்டு நான் என்னத்தை கண்டேங்கிறாங்க. என்னத்தை கண்டேன்? நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஒழுங்காக கொடுத்தீங்களா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்தீங்களா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய வேதத்தை எடுத்து படிச்சிங்களா? ஒன்றும் செய்கிறது கிடையாது. ஆண்டவர் மேலே முறுமுறுக்கிறது. ஆண்டவர் என்ன செஞ்சு விட்டாருங்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எரிஞ்சுமா கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். கர்த்தர் தாம் நேசிக்களை கடிதம் சிச்சிக்கிறார். ஏன் சிச்சம் வந்தது? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்து நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மை ஆராய்ந்து பார்த்து சரிப்படுத்த வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, இவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் மறுதளிக்கலை, ரெட்டிப்பாக ஆசீர்வதித்தார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உயர்த்த முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையாக இருப்பீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கி தீர்க்கதரிசனம் வந்ததில்லை, திருமண காரியத்துக்காக கவலைப்பட்டு கொண்டு கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் நடத்துவார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சீக்கிரமாக வாங்க. ஆலயத்துக்கு சீக்கிரமாக வாங்க. கர்த்தர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார் தேவனுடைய பிள்ளைகளை. அல்லேலூயா. கர்த்தர் அவர் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளை ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம் வரை. நான் உன்னை பெரிய சாதியாக்கி, கர்த்தர் 1லிருந்து 3 வரைக்கும் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இங்கே பார்க்கிறோம், ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அவர் அழைத்து என்ன சொன்னார்? நீ உன் தேசத்தை விட்டுரு, உன் இனத்தை விடு, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, என்ன ஜாதி? பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னாரு. அவர் சொன்ன செய்வார செய்ய மாட்டாரா? செய்வார்ல. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளையே, இப்போ என்னாச்சு? ஆபிரகாமுக்கு அவன் அழைக்கும் போது 75 வயசு. அடுத்த 75 வயசு. அடுத்து பார்த்தீங்கன்னா 85 86 வயசில் பார்த்தீங்கன்னா 85 வயசில் பார்த்தீங்கன்னா சாராள் சொல்கிறா, ஆகாரம் எடுத்துக்கொள்ளும், நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, குறுக்கு வழியில் ஆகார் மூலமாக பெற்றெடுக்கப்பட்டவன் இஸ்மவேல். இன்றைக்கு வரைக்கும் வேதனை தான். குறுக்கு வழியில் வந்தது தேவனுடைய பிள்ளையை இஸ்மவேல். அல்லது ஆண்டவர் வாக்கு பண்ணவர் யாருக்கு தான்? சாராளுக்கு தான். சாராள் மூலமாக குழந்தை பிறக்கும் என்று சொன்னா அவசரப்பட்டா. யாரு? ஏவாள். இன்னைக்கு அநேக குடும்பத்தில் யார் சொல்றது? ஏவாள் சொல்றதான் யார் கேட்காங்க? ஆதாம் கேட்காங்க. பாருங்க தேவனுடைய பிள்ளையை அவனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கடைசியில் அவன் இஸ்மவேல் பிறந்தான். பொறுமை அவளுக்கு என்ன இல்லை? பொறுமை இல்லை. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவான் அந்த பொறுமை இல்லை. பொறுமை இல்லாதனால தான் ஆகாரை கொடுத்தாள். இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வரைக்கும் என்னச்சுமா பிரச்சனை தான். நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை இல்லாவிட்டால் அடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பொறுமை, இன்றைக்கி வேலைக்காரியாகிய ஆகாரை அவள் கொடுத்தாள். ஆபிரகாமுக்கு 86 வயசில் இஸ்மவேல் பிறந்தான். அடுத்து 13 வருஷமாக யார்கிட்ட பேசலை? ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசலை. தேவனுடைய பிள்ளைகளே, 86 வயசில் இஸ்மவேல் என்னைக்கு பிறந்தான்? அவர் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார், வேதனைப்பட்டிருப்பார். அவள் தான் சொன்னான், இவனுக்கு புத்தி எங்கே போச்சு?
அவன் தான் நீ கிணத்துல குதிக்க சொன்னான், நான் குதிச்சிட்டேன். உன் புத்தி எங்கே போச்சு? கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். குறுக்கு வழியில் சம்பாத்தியம் பண்ணுவாங்க இதனுடைய பிள்ளைகளை, அது நிலைத்திருக்காது. இன்றைக்கி குறுக்கு வழியில் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அநேக குடும்பங்களில் பார்த்திங்கன்னா கை கால்கள் செயலிட்டு கிடக்கிறது. அநேக குடும்பங்கள் லஞ்சம் வாங்கி, இன்றைக்கி அநேக குடும்பங்கள் எடுக்குமா லஞ்சம் வாங்கி முன்னேறி இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு பல லட்சங்களை செலவழித்து கொண்டு இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கை குறுக்கு வழி வேண்டாம், குறுக்கு வழியை சம்பாத்தியம் பண்ண வேண்டாம். வேலைக்கு போனோமா, அவங்க கொடுத்தா காய்கறி வாங்கணும், அவங்க கொடுத்தா ஓனர் கொடுத்தா காய்கறி வாங்கணும். அவனுக்கு தெரியாமல் காய்கறி கத்திரிக்காய் கலந்து கொண்டு வரக்கூடாது, மிளகா பறிக்கக்கூடாது, மிளகா தானே பறிக்கக்கூடாது, எதையும் பறிக்கக்கூடாது, ஓனர் பெர்மிஷன் இல்லாமல் எதையும் எடுக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்க, அங்கே ஏதாவது பொருள் கிடக்கும், சும்மா தான் கிடக்கும், நம்ம இஷ்டப்படி எடுத்துகிட்டு வரக்கூடாது. அந்த ஓனர்கிட்ட கேட்டுட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு அவர் கொடுத்தா எடுக்கணும். தேவனுடைய பிள்ளையை நம்ம வாழ்க்கையில் அநியாயமாக சம்பாத்தியம் பண்ணக்கூடாது. அவன் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே, வேலைக்காரியை பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் 99 வயசில் கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். 99 வயசில் தேவனுடைய ஆதியாகம் பார்த்தீங்கன்னா அல்ல பொறுமை இல்லாமல் இன்றைக்கி என்னது சாராளுக்கு பொறுமை இல்லை. இன்றைக்கி அநேக பெண்களுக்கு ஆண்களுக்கு இந்த விடுதலை பொறுமை இல்லை. நம்ம விசுவாசிகளாகிய நாம் எந்த காரியத்தை நிதானமாக செயல்படுங்க, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க, பொறுமையாக செயல்படுங்க. அல்லையா, ஆண்டவர்கிட்ட நாணத்தை கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றாரு. அவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க தேவனுடைய பிள்ளைகளே. அவருடைய வாழ்க்கையில் அல்லையா நீங்கள் 17ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்தில் பார்ப்பீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். 4ஆம் வசனம், நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அல்லேலூயா. பாத்தீங்க, 13 வருஷமாக அவனோடு கூட பேசவில்லை தேவனுடைய பிள்ளைகளே. அதுக்கப்புறம் அவனோடு கூட பேசுகிறாரு, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அல்லேலூயா. வயசு இப்போ 99 வயசு. விசுவாசித்தான் தேவனுடைய பிள்ளைகளே. அவனுடைய வாழ்க்கையில் ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீங்கன்னா சொல்லப்படுகிறது, விசுவாசிக்கிறான் தேவன். அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, அது வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட உயில், இந்த வேத புத்தகம் உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட உயில் புத்தகம் தேவனுடைய பிள்ளைகளே. இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. 100 வயதில் அல்லேலூயா வாக்குத்தத்தத்தின் பிள்ளை தான் யார்? ஈசாக்கு. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற பொறுமையுடன் காத்திருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லியிருப்பார், கர்த்தர் குழந்தை தருவாருன்னா சொல்லி 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, குழந்தை எடுத்து வளர்க்கணும். கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் விசுவாசிக்கணும். உங்கள் ஆண்டவர் ஜெபமணியாச்சு, விசுவாசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் முக்கியம் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. கர்த்தர் ஜெபம் கண்டிப்பாக தருவார், நிறைவேற்ற வல்லவர். அவர் உங்கள் வாழ்க்கையில் பொறுமை வேண்டும். தேவ சமூகத்தில் செபிக்கணும். அவசரப்பட்டு அல்லது தேவைக்கு உங்களுக்கு பண தேவைகள் இருக்கலாம், ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நடத்துவார். உடனே தேவனோன்னு யார் மேலே வருது? அந்த சிட்டை வட்டி கிடக்கேன் அவன் தான் நான் வருது, சிட்டைக்கு கொடுப்பான்ல அவன் தான் நான் வருது. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். அவர் சந்தித்தா அற்புதமாய் நடத்துவார். தேவனுடைய பிள்ளை உங்கள் குறைவுகளெல்லாம் அவர் நிறைவாக்க முடியும் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அல்லேலூயா எல்லாம் நன்மைக்கு தான். அந்த பானபாத்திரக்காரன் ராஜாட்ட சொல்லாத நன்மைக்கு தான். கடைசியில் அவன் யோசேப்பு உயர்த்தப்பட்டான். மொர்தேயுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் அகதியாய் வந்தவன், அடிமையாய் வந்தவன்,
சிறைப்பிடிக்கப்பட்டு வந்தவன் தான். அவன் ராஜாவுடைய அரண்மனை வாசல் காவல்காரனாக இருக்கிறான். இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா 2 பேர் ராஜாவை கொலை செய்ய திட்டம் போடுறாங்க. அதை யார்கிட்ட சொல்லிடுவான்? பார்த்திங்கன்னா எஸ்தர் ராஜாட்ட சொல்லி அனுப்புகிறான். விசாரித்துட்டு பார்த்தா உண்மை என்று கடைசி அவங்க 2 பேரும் தூக்கில் போட்டு கொண்டாச்சு. அடுத்து இப்படிப்பட்ட முறைக்கு எதுவுமே செய்யலை. தேவனுடைய பிள்ளைகளே, யார் நன்மை செய்யலை, ஒரு கிஃப்ட் கொடுக்கலை, நன்றி சொல்லலை, எதுவுமே சொல்லலை. ஆனால் அவன் எப்பொழுதும் போல வாசலில் காவல் காத்து கொண்டு அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளை பார்த்தீங்கன்னா அப்போ தான் இங்கெல்லாம் வாசம் போட்டு ஜெபம் பண்ணுறாங்க. யூத ஜனங்களை அழிக்கணும்னு திட்டம் போட்டு வாசம் போட்டு ராஜாத்தியாக இருந்து அவள் அரண்மனையில் இருக்கிறான். 3 நாள் அல்லும் பகலும் தண்ணி குடிக்காமல் வாசம் போட்டு ஜெபிக்கிறான். யார்? ராஜாத்தி, எஸ்தர் ராஜாத்தி. இப்போ நமக்கு ஒரு நேரம் வாசம் பண்ணல. பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அல்லது ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது. வெள்ளிக்கிழமை வேனில் வந்து 15 பேர் 16 பேர் தான், யாருமே இங்கே விழுந்து வரல. எப்படி இருக்கும்? உள்ளூர் மக்கள் யாரும் வரல. வேன் டெம்பிள் வந்தவங்க தான். அப்பா எப்படி வருத்தப்படுவாரா? வருத்தப்பட மாட்டாரா? பாருங்க, தேவனுடைய பிள்ளை அவனுடைய வாழ்க்கையில் அல்லேலூயா அவனுக்கு ஒன்றுமே செய்யலை. உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாங்க. ராஜாவுக்கு தூக்கம் வரல. பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, 4ஆம் டைரி எடுத்து படிக்கும்போது தான் ராஜாவை கொலை செய்த 2 பேர் விக்தானும் தெரேசும் கொலை செய்ய வருமந்து எண்ணாங்க. அவனுக்கு ஏதாவது செய்யப்பட ஒன்றும் செய்யப்படல. அல்லேலூயா பாருங்க, தேவனுடைய அவன் உயர்த்தப்பட்டான். நேரமாகி விட்டது. அல்லேலூயா பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அவன் உயர்த்தப்பட்டான். தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் அல்லேலூயா பொறுமை வேணும். அல்லேலூயா எனக்கு ஒன்றும் கொடுக்கல ராஜா, எனக்கு ஒன்றும் தரல, என்னும் செய்யலை. அல்லேலூயா ராஜாவுக்கு விரோதமாக எது செய்யலை. தேவனுடைய பிள்ளைகளே, மொர்தெகாய் 127 தேசத்துக்கு அதிகாரியாக உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. அந்த ஆமான் தூக்கில் போடப்பட்டான். தான் வெட்டின குழியில் தானே விழுவான்னு சொன்ன போல அவனை தூக்கில் போட்டாங்க. ஆனால் மொர்தெகாய் உயர்த்தப்பட்டான். அந்த மொர்தெகாயோடு இந்த ஆண்டவர் தான் இன்றைக்கி உங்கள் கூட என் கூட இருக்கிறாரு. நான் சொல்லுவேன், தினசரி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் இந்த மொர்தெகாய் கூட இருந்துரு. இன்றைக்கி என் கூட இருக்கிறீங்க. அந்த எஸ்தர் கூட இருந்தீங்க, என் கூட இருக்கீங்க. அந்த ஆபிரகாமோடு இருந்தீங்க, என் கூட இருக்கீங்க. ஈசாக்கோடு இருந்தீங்க, என் கூட இருக்கீங்க. யாக்கோபோடு கூட இருந்தீங்க, என் கூட இருக்கீங்க. அந்த ஏனோக்கோடு கூட சஞ்சரித்தீங்க, இன்னைக்கு என் கூட சஞ்சரிக்கீங்கப்பா. அந்த நோவாவோடு கூட இருந்தீங்க, என் கூட இருக்கீங்கப்பா. இப்படியே சொல்லி 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 அப்போஸ்தலர் வரைக்கும் சொல்லி சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். தேவனுடைய தினசரி அல்லேலூயா அல்ல கம்பெனி சேப்பல்ல அப்படி நடந்து அல்லேலூயா எல்லாம் சொல்லி தாவீதோடு இருந்தீங்க, என் கூட இருக்கீங்க. அந்த தானியேலோடு இருந்தீங்க, என் கூட இருக்கீங்க. அந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்தர் கூட இருந்தீங்க, இன்னைக்கு என் கூட இருக்கீங்கப்பா. அல்லேலூயா சொல்லி சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை அல்லேலூயா ஜெபம் பண்ணுங்க. எலியா கூட இருந்தீங்க, எலிசா கூட இருந்தீங்க, இன்னைக்கு யார் கூட இருக்கா? உங்க கூட இருக்கிறாரு. அதே ஆண்டவர் உங்களை உயர்த்தின ஆண்டவர். அந்த ஆபிரகாமோடு இருந்த ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. அந்த யோசேப்பு இருந்த ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. அந்த மொர்தெகாய் கூட இருந்த ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளையே, அந்த ஆண்டவர் எல்லாம் பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. என்னன்னு பிரச்சனைனாலும் பொறுமையாய் பதில் சொல்லுங்க. கட்டுன்னு கடுகு பொரியமாய் பொரியக்கூடாது. கடுகு போட்டோன்னு நினைச்சுமா பொரியும், அதே மாதிரி என்னக்கூடாது, பொரியக்கூடாது. விசுவாசிகள் நம்ம யாரு? ஏசப்பா பிள்ளைகள். இயேசுக்கு சாட்சிகளாக வாழணும். பக்கத்து வீட்டில் உங்களை பார்த்து சொல்லக்கூடாது, இவங்க போறாவலாம். எங்கே போறாவ? பைபிளை தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை அல்லேலூயா ஒரு பேக்கையும் போட்டுக்கிட்டு எங்கே போறாவ சொல்லக்கூடாது. சாட்சியாக இருக்கணும். பக்கத்தில் நாணமாக பேசுங்க. ஆண்டவர் எனக்கு நல்ல நாணத்தை தாங்கப்பான்னு பேசுங்க. நீங்கள் நாணம் இல்லாமல் நடந்தால் சபைக்கு வரமாட்டாங்க. நாணம் இல்லாமல் பேசுனா சபைக்கு வரமாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நீடிய பொறுமையை தாங்க